துகிறோம். இந்த நல்ல காலை பொழுது ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இணைந்து உம்முடைய நாமத்தில் நாங்கள் காணப்பட உதவி செய்திருக்கிறீர். தொடர்ந்தும் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு இடைபடுகிற நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யாவரும் உட்காரலாம் தேவ பிரசன்னத்தில். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமம் இந்த நல்ல பகல் பொழுதிலும் ஆமென் அதிகாலை வேளையிலும் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நம்மை விட்டு விலகாமல் அனுதினமும் கடைசி வரைக்கும் நம்மை காத்து வழிநடத்த கடவுது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். ஆமென். ஒரு வேத பகுதியை எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 30வது அதிகாரம் அதனுடைய 18 முதல் அதனுடைய 23 வரையிலான வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 30 18 முதல் 23 வரையிலான சேர்ந்து நாம வாசிப்போம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாயிறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எறிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தின் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நல்ல வேத வசனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனால் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அவர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறதை பார்க்க முடிகிறது. இதனுடைய 28வது அதிகாரத்தினின்று ஆமென் 35வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கிற பொழுது ஆமென் யூத ஜனங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிற ஒரு நெருக்கத்தையும் அதிலிருந்து கர்த்தர் கொடுக்க போகிற ஒரு விடுதலையையும் குறித்து கர்த்தர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த வசனத்திலிருந்து இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆமென். ஒரு சில வார்த்தைகளை சுருக்கமாக இதிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஆமென் அடியனுடைய இருதயத்தில் அருளின வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. 18வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நாம் ஆமென் சில பகுதிகளில் கர்த்தருடைய இரக்கங்களை பெறப்போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் இறங்கும்படி காத்திருப்பார். காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன செய்வாரா?
காத்திருப்பார். இந்த 3வது மாதத்தில் தேவ இரக்கத்தை பெறுகிற ஒரு மாதமாக கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தரப்போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு இரக்கம் தேவை என்று? ஆமென். வேதம் சொல்லி இருக்கிறது, நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் இரக்கங்களில் ஐஸ்வர்யவானவர். அல்லேலூயா. அவர்கிட்ட திரளான இரக்கங்கள் உண்டு. அந்த இரக்கங்களின்படியே இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு தயை செய்யும்படிக்கு காத்திருக்கிறார். 2வது வேதம் சொல்லி இருக்கிறது, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். சிலருடைய வாழ்க்கையில இந்த 3வது மாதத்துல கர்த்தர் எழுந்தருள போகிறார். எதற்காக எழுந்தருள போகிறார்? மனதுருகும்படிக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய மனதுருக்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் மனதுருகி இருக்கிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. மனதுருக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறுகிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த பூமியில எந்த மனுஷனிடத்திலும் இல்லாத ஒன்று மனதுருக்கம். மனதுருக்கம். ஆனால் அந்த மனதுருக்கத்தை கர்த்தர் தம்மிடத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்கிற நாட்களில் எந்த வியாதிஸ்தர்களை பார்த்தாலும், தேவை உள்ளவர்களை பார்த்தாலும், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களை பார்த்தாலும், ஆமீன், சமுதாயத்திலே முன்னுரிமை கொடுக்கப்படாதவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் அநேகர் நிர்விசாரமாய் அற்பமாய் எண்ணினவர்களை பரலோகத்தின் தேவன் மனதுருக்கத்தோடு பார்த்ததை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவர்களை மனதுருக்கத்தோடு பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த மனதுருக்கத்தின் நிமித்தம் பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் அவருடைய மனதுருக்கம் பெரிய அற்புதங்களை நமக்கு கொண்டு வரப்போகிறது. அவர் மனதுருகினார், கரம் நீட்டினார், தொட்டு சுகமாக்கினார். இந்த மாதத்தில் அவருடைய மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய செயல்களை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா. ஒன்று, இரக்கங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். மனதுருக்கங்களை வெளிப்படுத்த போகிறார். 3வது 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. ஆமா, இந்த 3வது மாதத்திலையும் கர்த்தர் சிலருக்கு வாக்கு பண்ணுகிறார், இனி நீ என்ன செய்ய போகிறதில்ல, அழுது கொண்டிராய். ஆமென். அநேகருடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அநேகருடைய அழுகைக்கு முடிவு வரப்போகிறது. வருடங்களாய், காலங்களாய், சில மாதங்களாக அழுது கொண்டு வாழ்கிற சில பிள்ளைகளை கர்த்தர் கண்டு இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். இது வெறும் வார்த்தை அல்ல, தேவனுடைய செயலாக வெளிப்பட போகிறது. ஆமென். அப்படின்னா அழுகையை மாற்றுவதற்கு என்ன தேவையோ அதை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் அழுகையை கர்த்தர் களிப்பாக மாற்றுவாராக. உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் உனக்கு உன் ஜெபத்திற்கு பதிலை அருளுவாராக. அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்கு, இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு என்ன செய்வாரா? இதுவரையும் நீ பெற்றுக்கொள்ளாத பதிலை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள போகிறாய். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உனக்கு பதில் உண்டு. இதுவரையும் கிடைக்காத பதில் கிடைக்கும். இதுவரையும் இல்லாத செயல் நடக்கும். இதுவரையும் கர்த்தர் எதை ஆமென் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சு நடக்காத விஷயத்துக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஏன்னா எனக்காக அவர் காத்திருந்த நாள் வந்திருக்கிறது. எனக்காக அவர் எழுந்தருளுகிற நாள் வந்திருக்கிறது. அதனால் என் அழுகையை மாற்றுகிற தெய்வம் என்னை சந்தித்து என்னை இன்றைக்கு தேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 20வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆமென். உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் போதகர்கள் இனி ஒருபோதும்
ஆமீன், உனக்கு போதிக்கிறவர்கள், உனக்கு டீச் பண்ணுறவங்க, ஆமீன், உன்னை போதித்து நடத்துகிறவர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க போகிறதே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறார்? 21வது வசனத்தில் அதை விளக்கமாக கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் இருந்து தொடர்ந்துள்ள நாட்களில் கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு எப்பொழுதும் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் 20வது வசனத்தில் அப்படி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் போதகர்கள், இனி ஒருபோதும் அப்படின்னா இனி உள்ள நாட்கள் முழுவதும் உன் பின்னாலே உன்னை வழிநடத்துகிற சத்தம் தொனித்து கொண்டே இருக்க போகிறது. எல்லா நேரங்களிலும் நீ என்ன செய்யணும், நீ என்ன முடிவெடுக்கணும், எதில் நடக்கணுங்கிறதுக்கான வழிகாட்டுதல் பிரத்யட்சமாக உனக்கு போதிக்கிறவர்கள் வாயிலாக கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், எத்தனை பேர் கேட்குறீங்க அவருடைய வழிகாட்டுதல் எனக்கு தேவை அப்படின்ட்டு? ஆமேன். ஆண்டவரே சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன், நீ நடக்க வேண்டிய வழியிலே ஆமேன் 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 உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னார். அப்படின்னா அந்த பிரதான போதகராக இருக்கிற, பிரதான டீச்சராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்தில் அருளி இருக்கிற போதகர்கள் வாயிலாக நம்மை கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. தெளிவாய் கர்த்தர் ஆமேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த நாள் முதல் இனியுள்ள நாட்கள் என் ஜனங்களுக்கு தெளிவான நடத்துதல் உண்டாயிருக்கும். ஆமேன், அல்லேலூயா. தெளிவான நடத்துதல். ஏன்னா ஆமேன், அநேகர் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறாங்களாம், அறிவில்லாமல் நிறைய பேர் சங்காரமாகிறாங்களாம், அறிவில்லாமல் அநேகர் அழிந்து போகிறாங்களாம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இனி என் ஜனம் அழிந்து போகவோ சங்காரமாகவோ ஆமீன் சிறைப்பட்டு போகவோ நான் அனுமதிப்பதில்லை. இன்று முதல் ஆமேன் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று அவர்கள் பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை அவர்கள் கேட்கும்படிக்கு அவர்கள் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமேன், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவ வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கான வழி நடத்துதல் அதில் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை, புத்தி சொல்ல யாரும் இல்லை, வழிநடத்த யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் தயங்கலாம். இன்றையிலிருந்து உங்கள் பின்னாலே உங்களை வழி நடத்துகிற ஒரு தேவ சத்தம் தொனித்து கொண்டே இருக்க போகிறது. ஆமேன். அது போதகர்கள் மூலமாக கர்த்தர் அதை செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 23வது வசனம் கடைசி வார்த்தை சொல்லுது, உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலங்களிலே மேயும், ஸ்தலத்திலே மேயும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேன். அப்படின்னா நமக்கு நல்ல மேய்ச்சலை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமாம், அந்த வார்த்தை அழகாக சொல்லுது, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். ஆமே. இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒன்று, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நல்ல மேய்ச்சல் உண்டாகும்படிக்கு, கொழுமையும் புஷ்டியுமான பலன் ஆகாரம் உண்டாகும்படிக்கு கர்த்தர்
தம் மழையை வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆமேன், பௌதிக வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் வருமானத்துக்கு அடுத்த விஷயங்களில், வாழ்வாதாரத்துக்கு அடுத்த விஷயங்களில், நம்முடைய தொழில்களில், நம்முடைய வியாபாரங்களில் இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை அருளி நடத்த போகிறார். நம்முடைய எல்லைகளில் அவருடைய மழை. ஆமென். நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு, அப்படின்னா நீ படுகிற பிரயாசத்துக்கு, நீ பண்ணுகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, நீ எடுக்கிற முயற்சிகளுக்கு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். நம்மால் விதைக்க முடியும், அவரால் மழையை வருஷிக்க பண்ண முடியும். நம்மால் விதைக்க முடியும், அவர் அதன் பலனாகிய ஆகாரத்தை தர முடியும். நம்மால் விதைக்க முடியும், அவர் அந்த விதையை கொழுமையாய் புஷ்டியாய் மாற்றி தர முடியும். ஆமென். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்ய சொல்கிறார். அவர் சொல்கிறார், இந்த மாதத்திலிருந்து என்னுடைய செயல், என்னால் எதை செய்ய முடியுமோ அதை நான் செய்ய போகிறேன். மழையை வருஷிக்க பண்ண போகிறேன், அதற்கு ஆகாரத்தை விளைவிக்க போகிறேன், அதை கொழுமையும் புஷ்டையுமா மாற்ற போகிறேன். அப்பொழுது என்ன நடக்கும்? ஆமென். மேய்ச்சல் உண்டாகும். எப்படிப்பட்ட மேய்ச்சல்? விஸ்தாரமான மேய்ச்சல். இந்த நாள் துவங்கி நம்முடைய தனிப்பட்ட ஜீவியங்களிலும், நம்முடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், திருச்சபையிலும், தேசத்திலும் இவ்வாசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. நம்ம இறங்கும்படி காத்திருப்பார், மனதுருகும்படி எழுந்திருப்பார். இனி அழுது கொண்டிரா என்று வாக்கு பண்ணுகிறார். அதுக்காக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தரப்போகிறார். இனி போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். அதாவது நமக்கு வழிகாட்டுதல் உண்டாக போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆமென், விஸ்தாரமான மேய்ச்சலை கட்டளையிட போகிறார். இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், பௌதிக வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், தேசத்தின் வாழ்க்கையிலும், தொழில்களிலும் இதை செய்ய போகிறார். ஆனால் யாருக்கு இதை கர்த்தர் செய்ய போகிறார்? யாருக்காக கர்த்தர் செய்ய போகிறார்? 18வது வசனம் சொல்லி இருக்கிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தெய்வம், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். யாருக்கு இதை செய்ய போகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த 5 நன்மைகளை செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்கு காத்திருக்க போறீங்க? மனுஷனுக்காக காத்திருக்காதீங்க. கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பார்த்து காத்திருக்காதீங்க. எனக்கு ஜெயம் பரத்திலிருந்து வரும். ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? எகிப்து எங்களுக்கு உதவும் இப்படிலாம் நினைச்சு நிறைய ஜனங்கள் எகிப்தை தேடி ஓடினாங்க. அன்றைக்கு இருந்த வல்லரசு, அன்னைக்கு இருந்த பெரிய பலன் எகிப்து. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆமென், ஜனமே, தேசமே, நீ எகிப்துக்கு போகாத, நான் அருளுகிற சூழ்நிலைமையின் மத்தியில் நீ ஆமென் எனக்கு காத்திரு, ஜெயத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் நாம் யாருக்கு காத்திருக்க போகிறோம்? சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். அவர் உன்னை திட்டமாக்குவார், அவர் உன்னை பலப்படுத்துவார், அவர் உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கணும். இந்த மாதத்தில் கர்த்தரை மட்டும் பார்க்க பழகுவோம், அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உலகத்தில் இருந்து நமக்கு மேன்மை இல்லை, பரத்திலிருந்து இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விட்டார், அவர் என்னை காக்கிறவர், அவர் உறங்குவதே இல்லை. என் யாத்திரைகளை பாதுகாக்கிறார், போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது யாருக்கு? அவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு.
அவருக்கு காத்திருக்கவங்களுக்கு உலக மனுஷன் ஐதீகம்னு பல விஷயத்தை செய்யலாம். உலக மனுஷன் காலங்களை பார்க்கலாம், நேரத்தை பார்க்கலாம், சீசனை பார்க்கலாம். ஆனால் நீ ஆராதிக்கிற தெய்வம் அந்த காலங்களுக்கும் அப்பாற்பட்டவர், உலக வழக்கங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் முகத்தை பார்த்து காத்திருக்க ஆயத்தம்னா அவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. 19வது வசனம் சொல்லுது, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள். யாருக்கு கர்த்தர் இந்த நன்மைகளை செய்ய போகிறார்? 2வது, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு. எருசலேம்னா என்ன? ஆராதிக்கிற ஸ்தலம். எருசலேம்னா என்ன? அது பலி அர்ப்பணிக்கப்படுகிற இடம். ஆமீன். எருசலேம்னா என்ன? தேவனுடைய நகரம். அது எருசலேம்னா என்ன? தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் அது. இந்த மாதத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம், என் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் எருசலேம் ஆகிய தேவ பிரசன்னத்தில் நான் வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் பிரசன்னத்தை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன்? ஆமீன். அவர் உலாவி வருகிற இடம் அதுதான் என் வாசஸ்தலம். ஆமாம், என் தெய்வம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆமாம், எருசலேமில் வாசம் பண்ணணும். தேவனுடைய நகரமாகிய தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், தேவனை ஆராதிக்கிற இடம், தேவனை தொழுது கொள்ளுகிற இடம். தேவனுக்கு பலியாய் புகை எழும்பிக் கொண்டே இருக்கும் எருசலேமில். உலகத்திலேயே ஜீவனுள்ள தேவனுக்கு பலியிடப்பட்டு ஆமென் இரவும் பகலும் அக்கினியும் புகை எழும்புகிற இடமா இருக்கிற இடம் இதுன்னா அது எருசலேம். அதனால தான் எருசலேமுக்கு வேறொரு பெயர் தாவீது வாசம் பண்ணி நகரமாகிய அரியேலே. அரியேலே அப்படின்னா அது புகை எழும்புகிற ஸ்தலம், அடுப்பண்டை அதனுடைய பெயர். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எந்த ஒரு பிள்ளை தாமேன் எருசலேம் என்கிற ஜீவியத்தில் தேவ பிரசன்னத்தில் கிருபைக்குள் வாழ்கிறதோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் இந்த நன்மைகள் வெளிப்பட போகிறது. 1, கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். 2, எருசலேமில் வாழணும். 3வது 22வது வசனம் சொல்லுது, உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எறிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது ஆமா உன்னுடைய ஆடு மாடுகளுக்கு விஸ்தாரமான மேய்ச்சல் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு காத்திருக்கணும். 2வது எருசலேம் என்கிற வாழ்க்கையில நான் நிலைச்சிருக்கணும். 3வது தீட்டு என்று விட்டுவிட வேண்டியவைகளை தீட்டு என்று விட்டுவிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை நான் இந்த தீட்டெல்லாம் பிடிச்சு வச்சிருப்பேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும்னா நம்முடைய தெய்வம் அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஆமென். நான் ஆல்ரெடி அடிக்கடி சொல்லுவேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னை முதல்ல பொல்லாங்கிலிருந்து விடுவிக்கிறவர், அடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறவர். அதான் வசனம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுத்தருத்துகிற சாட்சி அப்படிதான். அவர் நம்மை பொல்லாங்குகளிலிருந்து விடுவித்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா ஆமென். நாம் முதல்ல செய்ய வேண்டியது தீட்டுப்பட்டது போல எதெல்லாம் வாழ்க்கையில் இருக்குதோ, தீட்டு அப்படின்னு எதை ஆண்டவர் சொல்றாரோ அதையெல்லாம் போன என்ன செய்திடணும்? எரிஞ்சிடணும். ஆமென். இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம், அவருக்கு பிரியமில்லாத என்னென்ன தீட்டு என் வாழ்க்கையில் இருக்கோ அதை போன்னு நான் எறிய போகிறேன். கர்த்தர் எனக்கு நன்மையை செய்ய போகிறேன். அவர் பெரிய காசு பணம் அப்படின்லாம் நம்மகிட்ட கேட்கல, பெரிய தியாகத்தை பண்ணன்னு கேட்கல. எதை போன்னு விடணுமோ அதை போன்னு விட்டு அண்டையிலிருந்து உன் வாழ்க்கையில்
பெரிய நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த பெரிய நன்மைகள் என்னவெல்லாம்? எனக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார், எனக்கு மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார், இனி அழுது கொண்டிராதபடிக்கு என் ஜெபங்களுக்கு பதில் தருவார். ஆமென். போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க போவதில்லை. அதாவது அவருடைய வழி நடத்துதல் எப்பொழுதும் கூட இருக்க போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு விஸ்தாரமான மேய்ச்சலை கட்டளையிட போகிறார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கே காத்திருக்கணும். எருசலேம் என்கிற அனுபவத்தில் வாழணும். மூன்றாவது, விட்டு விட வேண்டியவைகளை விட்டு விட வேண்டும். அதை விட இந்த வார்த்தை சொல்கிறேன், எறிந்து விட வேண்டியவைகளை எறிந்து விட வேண்டும். அல்லேலூயா. எறிய வேண்டியதை எறிஞ்சிட்டா வர வேண்டியது வரப்போகுது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம் ஒரு கதை. ஒரு ராஜா தேசத்தில் உலா வருகிற பொழுது ஆமாம் தேசத்தில் ஒரு பிச்சைக்காரனை பார்க்கிறார். இவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என் தேசத்தில் எப்படி பிச்சைக்காரன் இருக்கலாம்? ஆமேன். பார்த்தா அவன் மட்டும்தான் பிச்சைக்காரன். அப்போ அவர் சொன்னார், அவனை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்போது ராஜ சபையில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, இன்றையிலிருந்து இந்த அரண்மனையில் உங்களுக்கு வேலை போட்டு தர்றோம், நீங்கள் என்ன செய்யுங்க? அரண்மனையில் வேலையை பாருங்கள், இனி நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டாம், அரசு சம்பளம் தரலாம் அப்படின்னு ஒன்று சந்தோஷம். ஓகே. கொஞ்ச நாள் கழித்து ஆமேன் போய் பார்த்தா அவர் மீண்டும் வர்றார். வரும்போது அந்த ராஜ சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது அவர் பழைய வஸ்திரமும் அந்த பழைய பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தின பாத்திரத்தை என்ன செய்யலை, விடவே இல்லை. ராஜா கேட்டார், இது என்ன இன்னும் உமக்கு தான் அரசு சம்பளம் இருக்குது, இதை ஏன் இன்னும் விடாமல் வச்சிருக்கிறீர்? அவர் சொன்னார், இதை என்னால் விட முடியாது, இதுதான் எனக்கு சுகமாக இருக்குது, இதை பழகி போச்சு அப்படின்னா. அவர் ராஜா சொன்னார், இன்றையிலிருந்து என் தேசத்துக்கு நீ புறம்பாக்கப்படுகிறாய் அப்படின்னா. பாருங்க, நிறைய பேர் இப்படித்தான் கிடைக்கிற மேன்மைகளை இழந்து போகிறோம். தேவன் என்ன ஆண்டவர் என்ன கேட்குறா? ஆமாம், ஏதோ சின்ன ஒரு விஷயத்தை விட சொல்கிறார், அவ்வளவு தானே. ஒரு கோபமா, எரிச்சலா, பொறாமையா, ஏதோ ஒரு பாவமா, சிற்றின்பமா, நமக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்கள், அது நமக்குள்ள மறைஞ்சிருக்கிற விஷயங்கள், அதை மட்டும் விட்டுட்டா அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.